இறக்கப்பட்டு கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அவனை பார்த்த உடனே மனதுருகிறார். அந்த இரக்கமான உள்ளம், அந்த இரக்கத்தின் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த அந்த மரித்து போன சவத்தை தொடுறார். he touched the coffin. அந்த அந்த சவத்தை தொட்டது மாத்திரம் இல்லை, அவனை பார்த்து சொல்கிறாரு, செத்து போன சரீரத்தை நோக்கி சொல்கிறாரு, யங் மேன், ஐ சே டு யூ, கெட் அப், எழுந்துரு. அப்போ அந்த மரணத்துக்கு மேலே ஒரு அதிகாரத்து உள்ள ஒரு ஆண்டவர், எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே causing the man to sit up and began to speak. அவன் என்ன பண்ணான்? உடனடியாக அந்த சவம், செத்து போன சரீரம் ஏஞ்சி உட்காந்துட்டு அவன் பேச தொடங்கிட்டான்னு சொல்லப்படுது. யோசித்து பாருங்க, ஆண்டவர் அதை எவ்வளோ பெரிய அதிசயம். அதே நேரத்தில் இங்கே யோவான் எழுத சுவிசேஷத்தில் பார்த்துங்க, 11:1 44 அது ஃபுல் அதிகாரம் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். எப்போவுமே ஆண்டவர் தன்னுடைய ஃப்ரெண்டு, இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு லாசரஸ், அந்த ஃப்ரெண்டு வந்து மறிச்சிட்டாருன்னு மெசேஜ் வந்துடுச்சு. மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, போயிடுச்சு. அவர் கேட்டுட்டார். எப்படி இருக்கும்? டெய்லி அவங்க ஒரு நாளும் எப்போ மீட் பண்ணுறாங்க. பெத்தனியா வீடுனா அவர் வீடு, தன்னுடைய சொந்த அப்பா அம்மா வீடு கூட அவர் யோசிக்கவே இல்லை. எப்போ ஊழியத்துக்கு வந்துட்டாரோ ஏசாமி என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடாகிய இங்கே தான் ஓடி வருவார். மார்த்தாள் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தா அவங்கள வெல்கம் பண்ணான்னு சொல்லப்படும். அந்த வீடு தனக்கு ரொம்ப நெருங்கின, இப்போ நண்பர்களோட, இப்போ நம்மலாம் ஒரு உறவுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம், ஒரு நட்பு நமக்குள்ளே ஆண்டு ஏற்படுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசணும், உரையாடணும், அந்த ஆசை நமக்குள்ளே வச்சதுனால இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எழுந்திரிக்கிறோம், மாலையில் நம்ம பேசுகிறோம். என்ன ஒரு சந்தோஷம் இல்லை? நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம பேச தொடங்க அப்படியே நாளே போனால் கூட தெரியாது போயிடும். ஸோ அப்போது அந்த உறவு வந்து அவ்வளோ அழகான ஒரு உறவு. அந்த சகோதரன் மறிச்சிட்டாரு. அந்த சகோதரிகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அங்கே அப்பா இல்லை, அம்மா இல்லை. அப்போது அப்படியான ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நேராக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் திருப்பி வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் யோவான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஸோ மறுத்தால் ஏசாமி வர்றாரு, வருதை பார்க்குறாங்க. வந்த உடனே ஓடி போகிறா மார்த்தாள், ஓடி போகிறா. எங்கே? ஒரு அங்கலாய்ப்பு இல்லை எப்போவுமே. அதை லைக் மறிச்ச ஃபேமிலிங்களோட போன உடனே அப்படியே கதறி பார்த்த உடனே அந்த உணர்ச்சியெல்லாம் பயங்கரமாக இருக்கும்ல, வருத்தத்தோடு இருப்பாங்க. ஸோ ஐயர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அம்மான்னு வந்து அப்படியே அணைச்சி அழுன்னு அழுவாங்க. அவங்கள ஆறுதல் படுத்தி, அவங்கள பலப்படுத்தி, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி, அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ அவங்களுக்கும் ஆறுதல். அதே நேரத்தில் நமக்கும் அந்த இழப்பை சந்திச்சிருக்கு, நமக்கும் அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அந்த இழப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வருத்தத்தை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ அந்த மரணம் வந்து எப்போவுமே லைஃப்பில் அதுதான் பொற்றுப்புள்ளியாக நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மறிச்சே இருக்க மாட்டான். அதே நேரத்தில் மரியாதை பார்க்கும்பொழுது கூட மரியாதை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். ஏசாமி வந்தாருன்னு சொன்னால் ஓடி வர அவ்வளோ நேரம் அமைதியாக வீட்டுக்குள்ளேயே அழுது புலம்பிட்டு இருக்கிறான். சகோதரன் போயிட்டான், என் அண்ணன் போயிட்டான்னு. அப்போ உடனடியாக ஆண்டவரை பார்த்த உடனே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, நீங்கள் இருந்திருந்தே அவன் மறிச்சே இருக்க மாட்டான். சரி, அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அதுதான் ஆண்டவர் கேட்குறான், நீங்கள் என்ன நம்புறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். மாத்தாளை பார்த்து சொல்கிறார், நீ என்ன விசுவாசிக்கிறையா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன நீ விசுவாசிக்கிறாயா?
விசுவாசித்தால் மரித்தவரெல்லாம் பிழைப்பாங்க. விசுவாசித்தால் போதும். என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் மரிப்பதே இல்லை. அது அடுத்த கதை. அது ஏசாமி விசுவாசித்தால் நம்ம செத்துக்கிறோம். இந்த பூமியில் இந்த சரீரம் செத்து போனாலும் நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்படுவோம். அதுதான் அடுத்த கதை. ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, இஃப் யூ பிலீவ் மீ யூ வில் நெவர் டை. யூ வில் நெவர் டை. நீ மரித்தாலும் நீ மரிப்பதே இல்லை. என்ன விசுவாசிக்கிறாயா? உயிர்த்துனது மரித்து போன மனுஷன் விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசித்திருக்கிறாயா என்றார். ஸோ அதனால் இன்றைய கால வேளையில் கூட நம்ம ஆண்டுடைய காரியங்களில் யோசிக்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். நமக்கு உயிர்த்தெழுதல் மாத்திரம் கொடுக்கறதில்ல, அவர் ஜீவன் கொடுக்கிறவர். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தார். நிறைய நேரம் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே நிறைய சரீரத்தில் அந்த பலவீனம் வரும் பொழுது, தாக்கும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல, இல்லைங்களா? யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் சரீர பலவீனங்கள் ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டே இருக்குது. அதனால் நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்வின் ஆவி நமக்குள்ளாய் வருது. பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னோட கூட இருக்கேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நீ விசுவாசத்தா போதும். நீ மரித்து போனாலும் நீ பிழைப்பாய். நீ மரித்து போனாலும் நீ உயிரோடு இருப்பாய். நீ மரிப்பதே இல்லை. வாட் அ பிளெஸ்ஸிங்! என்ன ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். ஸோ ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அவர் நம்மோடவே கூட இருக்காருன்றதை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சொன்ன சாட்சிகளை டெய்லி நம்ம கேட்குற சாட்சிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய பலன் தருவார். அன்னைமேரிக்காக ஜெபிக்கணும், பரஞ்சோதி ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். இல்லை ப்ரேயர் லிஸ்ட்டை போட்டுட்டு உங்கள் டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். கொடுத்த சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி செலுத்தணும். ஆண்டு செய்கிற செயல்களெல்லாம் மேலானது. பண்பரிசி, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குங்கம்மா. ஓகே, குட். ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்கு. ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த திருவசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்ற தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையும் அவர் சிறப்பாக ஆசீர்வதிக்க நமக்கு உதவி செய்வார். Let us have faith in the Lord Jesus Christ, who is the resurrection and the life. May the Lord bless you and have a wonderful day.